நாட்டிலேயே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பிறந்த திருநாட்டிலே பிறந்த பெரியோர்களே, மக்களை பெற்று மண்ணிலே தவறவிட்டு மாபெரும் தலைவனாக்கி இன்னும் மாக்கவிதமை தாய்க்குவதற்கும் மண்ணை பொன் மனிதராக விடைய செய்து மக்கள் உணவளிக்கின்ற மாபெரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் நாடக கலா ரசிக பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை முன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இவருடைய முக்கியஸ்தர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இங்கே யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் திருவாளர் நமது திருச்சி அடைக்கலசாமி அவருடைய தவப்புதலுமான டிஎம்ஏ அருண் நாடக ஆர்மிஸ்ட் அவருடைய நாடக அமைப்பின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒருமைதான் பெருமை. ஏப்பா அருண் உடனே ஒரு கையெழுத்து கும்பிட மாட்டியா? எப்பயுமே கௌரவமாவே உட்காந்துருக்காத, புரியுதா? அப்ப கும்பிடுறேன், நீ நாட்டில் உட்காந்து பெட்டி வாசிக்கிற, இப்ப இவன் பேரை சொல்லி கும்பிடுறேன், என்னமா நீ என்னடா பெரிய மயில்ன்ற மாதிரி நினைப்ப போல. உங்களுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன். பயம் என்னத்துக்கு வருங்க? தொழிலுக்கு வந்து என்னப்பா பையன்? தொழில் பையன் இருக்க வேண்டியேன். என்னைய பார்த்து நல்லா சிங்க முடிக்கிறீங்க, என்னை பார்த்து பயப்படுறீங்க. உங்களை பார்த்து பயமா இருக்கு, என்னன்னு தெரியல. என்ன காரணம்? காரணம் இருக்கு நம்மள பையன் இருக்கிறதுக்கு. நல்ல ஊர்ல அரிசி உணவு, அருமையான சாப்பாடு, நல்ல வயிற்றுக்கு சாப்பிட்டீங்க. இன்னும் என்ன பையன்? பயந்தாரு சாப்பிடாம இருந்திருக்குன்னா. வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். சந்திச்சதுல ரொம்ப நல்லா இருக்கேன். எங்க நல்லா இருக்கிறாங்க? தூங்காம முடிச்சுட்டே பத்து வைக்கிறாங்க. 7 புள்ளிய பத்தாக்க எங்கிட்ட நல்லா இருக்குது. அந்த மாதிரி இருக்குங்க. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி, அப்ப இந்த கையை நல்ல நல்ல காலை நீட்டி உட்காந்து உட்காருங்க. தலைவரே, அப்படி காலை நீட்டி நல்லா உட்காருங்க. அவர் என்னை பார்க்க அப்படித்தான் நீங்க ஓயாம கை முட்டி போட்டுட்டு இருந்தா எனக்கு மனசு சங்கடமா இருக்குல்ல. அதனால என்ன, நல்லா உட்காருங்க. நல்லா கை காலை நீட்டி தெய்வத்தினுடைய திடல்ல நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் அந்த தெய்வத்திட்ட செலுத்திட்டு இந்த நிகழ்ச்சியை வச்சு இந்த நிகழ்ச்சியை அந்த தெய்வத்தை முன்னாடி நடத்தும் போது அந்த தெய்வம் இரவு நேரத்துல வலம் வருமா. அந்த வலம் வரும் பொழுது என் மக்கள் எனக்காக ஒரு நிகழ்ச்சியை வச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை எல்லா மக்களும் வந்து பார்த்து வரக்கூடிய மக்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து அவங்க போற பக்கம் ஆண் போன பக்கம் அரசு கட்டி பொன் போன பக்கம் புகழோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பான நாடகத்தை வச்சிருக்கீங்க. நீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த நாடக கலைஞர்களை வாழ வைத்துக் கொள்ளக்கூடிய நமது பகுதியில் இருக்கக்கூடிய அன்பு மக்கள் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். கைதட்டிய அன்பு தம்பிக்கு நன்றி, வாழ்த்துக்கள். எல்லா நாட்டிலையும் வந்து பேசாம ஊமையா இருந்து சாப்பிட்டுருவான். யாரு? எல்லா நாட்டிலையும். சரி, ஆனா நம்ம நாட்டுல பேசாம இருந்தா செத்து போயிடுவான். காரணம் என்ன தெரியுமா? 2 வார்த்தை தனியாவது இருந்தாங்க பேசணும். இன்னைக்கு பார்த்தா போன்ல என்னமோ ஒன்னு காதுல வச்சுக்கிட்டு தனியா தன்னால பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். தெரியல யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியல. இருட்டுக்குள்ள படித்தா 12 மணிக்கு வெளியே போலாம்னு சொல்லிட்டு போறேன், தூக்கிட்டு போறேன், கேன தூக்கிட்டு போறேன். எதுக்கு போறீங்க? அவுட் சைடு போலாம்னு போறேன், டிவி எடுறதுக்கு. சரி சரி, போனாக்க ஒரு சத்தம், ஒரே ஒரு ஆள் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான். சுத்தி முத்தி பாக்குறேன், ஒண்ணுமே எல்லாம் துவர நட்டு இருக்காங்க புறம். சரி, அந்த துவரத்துல போய் உட்கார முறை ஆளவே காணாம. என்னடா ஆடு சத்தம் மட்டும் கேக்குது, ஆளை காணாம பார்த்தா அந்த துவர மரங்களை உட்காந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சத்தமா 2 சத்தமா? ஒரே சத்தம், 2 சத்தமா இல்ல. அந்த மாதிரி இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சு. நாடகம் ஆரம்பிச்சாச்சு. யாரும் தயவு செய்து குத்த வச்சு உட்காருங்க. தம்பி போட்டா எடுக்க வேணாம்னு சொல்லல, ஆனா போடும்போது எடுத்துறாதீங்க, மனசு சிக்கலாயிரும். என்ன சொல்ற? ஆமா, நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா யாரும் தயவு செய்து குத்த வச்சு உட்காரக்கூடாது. என்னடா வந்தது வராம குத்த வச்சு உட்காரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க தப்பா நினைக்கப்படாது. எனக்கு நாடகம் அருள் அமைச்சிருக்க நாடகம். இந்த நாடகத்துல ஏதாவது ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்துடக்கூடாது. என்ன அப்படின்னா, இப்படித்தான் மதுரை பக்கத்துல ஒரு நாடகம் நடந்துச்சு. சரி, அந்த நாடகத்துல பாருங்க 25 வயசுக்கு மதிக்கத்தக்க கூட ஒரு இளவட்டம் வாலிப பையன் புது மாப்பிள்ள மேடம் மாதிரி குத்த வச்சு உட்காந்தா. சரி, உட்காந்த பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்லை. புது மாப்பிள்ள ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்னையா? சண்டால பாய் பைய டவுசர் கூட மறந்துட்டான். டவுசர் இல்லாம உட்காந்துருக்கா பாய்க்குள்ள எவ்வளவு பெரிய சபையில் அப்படின்னு உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து இந்த இடத்துல உட்காந்து எனக்கு உட்காந்து ஒரு புது மாப்பிள்ள புதுசா பொண்டாட்டியை பார்க்க போறவன் சும்மா கிண்டுட்டு இருக்கவனா இவன் முகத்தை வாழைப்பூ மாதிரி தொங்க போட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் அட பாவிப்பட மூச்சில முடிச்சா பொடிக்கு போய் சிக்கமான ஆரம்பிக்கிறோம். அவனுக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல கை தண்டி யானை மார்க்கு சுருட்டு இதை பத்த வச்சு கப்பு கப்பு எடுத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் குப்பு குப்புன்னு கிளம்பிட்டு இருக்கு புகை. இந்த புகையை கட் பண்ணி சிறுசைக்கெல்லாம் ஆழத்துல பெருசு சுருட்டு அமைச்சா எனக்கு பெருசு உனக்கு பேர் தெரியும் படுவார் ராஸ்கல் இல்லையா? வயசா சொன்னேன், நீங்க ஒண்ணு கோச்சுக்கிறாங்க. இவன் கிட்ட இந்த பேசிக்கிட்டு நம்ம சுட்டு குடிக்க மாட்டேன். அமத்த போன மனுஷன் மேலே பக்கம் திரும்பி பார்க்க இந்த பப்புன்கார பையன் டான்ஸ்கார பையன் இடிச்சு ஆடுறத பார்த்தோன்னே பெருசுக்கு மூடு கிளம்பிக்கிருச்சு. ஆகா, நம்ம இந்த காட்சியை பார்த்தோம்னா அங்க பார்த்து சுட்ட கிருந்த பக்கத்து இந்த சுட்டுல ஒரே அமுக்கு. இந்த சுட்டு அந்த சுட்டு அமத்தி கடைசியில கல்யாணம் போச்சு. அது மாதிரி குடிக்கிறவங்க குடிங்க, அமத்தா பார்த்து அமத்துங்க. ஆமா, யாரும் செய்து மல்லாக்க படுக்காதீங்க. மல்லாக்க படுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? ஆதாயம் கோச்சுக்கிறோம் தலைவரே. சரி, குப்பரை படுத்தா பூமாதையை கோச்சுக்கிறோம். அப்புறம் எப்படிதான் படுக்க சொல்ற? ஒரு சாட்சி அடிக்கலாம், ஒரு சாட்சி படுக்கலாம். ஒரு சாட்சி படுத்தா கை சும்மா இருக்காது. இல்ல, கையில உள்ள வச்சு படுத்துக்கலாம். கணக்கணக்கு படுக்கலாம். ஆமா ஆமா, ஏன்னா அடுத்த வச்சு அடிச்சு போடுவாங்க. அதனால உள்ள வச்சு நம்ம மாட்டில படுக்கலாம். இப்படித்தான் ஒரு ஆள் மல்லாக்க படுத்து வாய ஆண்டு
படுத்துக்கிட்டான். பிள்ளைக்கு ஆரம்பிச்சது தெரியல. அவன் தலைக்கு பக்கத்துல 75 வயசு பெரிய ஒரு உரல் உலகம் போட்டு டொக்கு டொக்கு இடிச்சுட்டு இருக்காரு. என்ன டொக்கு? வெத்தலை டொக்கு இடிச்சு இருந்த மனுஷன் ரெண்டு பெண்டு படுத்துறத வாயிலே துப்ப. இந்த மோதியம் இவனு கடற்கடக்கு முழுங்கிட்டு இருக்கான். வெத்தலை போட்டு வச்சுட்டேன் முழுங்கிட்டு இருக்கேன். விடிய வரைக்கும் முழுங்கி விடிய காலம் வயிறு வீங்கி போச்சு. ஆமா, அந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள யாரும் மல்லாக்க படுக்க கூடாது. பலாப்பழம் பாத்தீங்களா? பாத்தியார என்ன பலாப்பழம் பார்க்காம இருக்க முடியுமா? கேட்க வேண்டிய ஒரு கேள்வி இருக்குல்ல. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது 65 வயசா இன்னும் பொண்டாட்டி பேர் தெரியாம நிறைய பேர் இருக்கான். ஏன்னு கேட்டாக்க பொண்டாட்டி மேல ஒரு மரியாதை அப்படின்னு. அவனுக்கு அது மரியாதை. ஆமா, ஏன்னா கடைசி வரைக்கும் கஞ்சி வாங்கி குடிக்கணும். கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு பேர் தெரியுது. அது மாதிரி நீங்க பலாப்பழம் பார்க்க முடியிருந்தீங்கன்னாக்கா அதுக்காக கேட்டுக்கிறேன். பாத்துருக்கேன். இந்த பலாப்பழம் முள்ளு முள்ளா சொல்ல இருக்கும். வாத்தியார, இந்த பலாப்பழத்துல பலாச்சுளையை சாப்பிடணும் என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? முதல்ல புழக்கணும். எப்ப? யார நீ புலந்திருக்காது வரைக்கும் யாராவது விளக்கமே இல்லை. அதனால உனக்கு முடி நினைக்காம இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, பலாப்பழத்தை புலந்தாத்தா புலந்தா மட்டும் பத்தா எண்ணெயை தடவை உள்ள விடணும். எதுல? எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தடவி உள்ள விட்டோம்னா பால் பிசு பிசுன்னு வரும். அப்படித்தானே வருது. அந்த பாலை தொடச்சி சைஸ் அரிசி நைஸா கைய உள்ள அது உள்ள விட வருது சொல்லி அப்படி உள்ள விட்டோம்னா அப்படியே தொங்கு மாத்துக்க. என்ன சொல்ல அதை எடுத்து சாப்பிட முடியுமா? உள்ள கொட்டை இருக்கும். ஏன்னா சொல்றேன், உங்க கொட்டை இருக்காது, பலா கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை நீக்கிட்டு சொல்லி சாப்பிட. நான் சொல்லக்கூடிய கருத்திலே தப்பான கருத்துக்களை பலாப்பழத்துல எப்படி தோலை நீக்கணுமோ அது போல நீக்கி விட்டு நல்ல கருத்துக்களை உங்களை உள்ளத்துக்கு எடுத்து செய்யுமாறு எம்மொழியும் சிறந்து விளங்கக்கூடிய இந்த தமிழ் மொழி கொடுத்தான இந்த முருகப்பெருமானுடைய நாடகத்தை கண்டுகளிக்க விருந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வாழ்த்துக்கள். உலகையிலே பானைகளை பொருட்டுவது பூனை குணம், காத்ததற்கு உருப்படியாய் எடுப்பதையும் மறைப்பதுமே குரங்கு குணம். ஆட்டி இறங்குவோரை கொண்டு இறையாக்கள் உடலுகள். ஆனா இதனையும் மனிதர்கள் மொத்தமாய் வாழும்
வேங்கன்பட்டி, நமது சூரம்பட்டி, நமது பிரான்ஸ்பட்டி கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காரம்மாள் கொண்ட ஐயனார் ஸ்ரீ முப்ளி கருப்பன் திருக்கோவிலுடைய இந்த புறவியலுக்கு விழாவிற்கு வருகின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் வருக வரவேற்று இந்த கோவில் முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய சிங்கார கலைஞர்களே, அரசு ஆணைக்குட்பட்டு ஸ்ரீ வள்ளி திருமணம் என்ற நாடகம். இந்த நாடகத்திலே பங்குபட்டு நடிக்கக்கூடிய நடிகை சிகாமணியை அறிமுகப்படுத்துகின்றேன். சங்கீத சந்தமானது இன்னிசை இசைமாமதில் வேதன் என்று நாட்டு மக்கள் எல்லாம் சேர்ந்து வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது மதுரையை சேர்ந்த நமது ராஜா அவர்கள் இவருக்கு முறையிலே வேலன் என்ற விருந்தினாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இனிமையான குரல் கொண்ட அன்புக்குரிய சகோதரி நமது மதுரையை சேர்ந்த நமது எம் கலைரஞ்சனி அவர்கள் இவர்களை ஸ்ரீ வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். கரியரசு என்ற நாட்டு மக்கள் எல்லாம் வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரர் நமது மதுரையை சேர்ந்த எம் ஜி நவநீத கிருஷ்ணன் அவர்கள் கனகப்பிரியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மதுரை மாநகர் மங்கா புகழ்பெற்று தனக்குத்தான் வெற்றி கொடி நாட்டி மறைந்த மாமேதை திருச்சி அடைக்கலசாமி அவருடைய தவப்புதவமான டிஎம்ஏ அருண் அவர்கள் இவர் முன்னிலே ஆர்மியம் பின்பாட்டு நமது வெற்றியினாலே அண்ணன பாத்தியா அப்பன கே கே இது பாட்டு கையிட்டீங்களா? அருமையான பாட்டு. வெற்றியின் நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை போக்கும் எப்படி வெல்லும். சிறப்பான காவிகள் மறைந்த பெரும்பெரும் கவிஞர்கள் எழுதி மறைந்த இந்த பாடல் சாதாரணம் இல்ல. இன்னொரு பாட்டு பாடுவார் பாருங்க, அதுல இன்னொரு பாட்டு பாடுங்க. என்ன பாட்டு? இன்னொரு பாட்டு இதே பழைய பாட்டு இன்னொன்னு பாடுங்க. அப்ப என்ன உங்களுக்கு சரியா கேட்கல. என்ன பாட்டு சொல்ற? கடவுள் என்னும் முதலாளி கலெடுத்த தொழிலாளி இப்ப ஆறு தெரிஞ்சுக்கிட்டியா? 200 பப்பனை கூட்டிட்டு வரலாம் நாடகத்துக்கு. போன மாசம் 24ஆம் தேதி சிங்கப்பூர் நாடகம். கிளைமேட் சரியில்லை, படுத்துட்டாரு. வெட்டி எடுத்து வச்சு நான் உட்காந்துட்டேன். எண்ணிலும் தண்ணிலே மாறிட்டான்னு உடனே மாத்திரை போட்டு வந்து உட்காந்துட்டாரு. இதே பாட்டை பாடுவீங்களா? அன்னைக்கு அள்ளி கட்டிட்டு போனீங்களா காசெல்லாம்? ஆமா. இன்னைக்கு நம்ம ஊரு அருமையான பாடல். இந்த பாடலை பாராட்டி கைகட்டி அன்புள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறந்த கலைஞன். ஏன்னா இந்த வாய்ஸுக்காகத்தான் மக்கள் உங்களை நாடகத்துக்கே கூடுறாங்க. ஏன்னு சொன்னா சரியான முறையில என்ன ராகம் பாடுறானோ அந்த ராகத்துக்கு தகுந்த மாதிரி பாடல்களை சோடிச்சு சரியான முறையில் வைக்கக்கூடிய அன்புக்குரிய சித்தப்பா அருண் அவர்கள் அந்த அம்பாளுடைய அருளாலை ஐயனாருடைய அருளாலை சிறப்போடு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள். சிறப்பான முறையில் செய்திருக்கின்றார்கள். இவருக்கு இடையிலே கோடையிடி அவதாரம். போன வருடம் எனக்கு தேதி இல்லை,
ஏன்னா இந்த வருஷம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு நான் போக வேண்டிய ஊரை நான் மாற்றி விட்டு நம்ம ஊருக்காக இன்னைக்கு வந்திருக்கேன். இதுதான் உண்மை என்பதை திருத்தொழில். கொடைக்கானல் பக்கத்துல இவர் போக வேண்டிய ஊரு பாலப்பட்டி. ஊர் பேரை மறந்துட்டீங்க. அதில் ஏன்டா சொல்லி காட்டுவானே? இல்ல உண்மை தானே. இந்த பெட்டியை வந்து நீங்க வாசிக்கிறீங்க. உங்க அப்பா காலத்துல இருந்து உங்க அப்பா வாசிச்சாரு, அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க வாசிக்கிறீங்க. ஆமா. இந்த நாடகமெல்லாம் ஏன் போடுறாங்க, எதுக்காக பெட்டி வாசிக்கிறாங்க தெரியுமா? ஏன் தெரியலையே. ஏன்னா ஒரு நாடகம் என்பது வந்து ஒரு பெரிய உலகம். இந்த நாடகம் வந்து நம்முடைய நாட்டை வந்து ஆங்கிலேய ஆட்சி செய்தான். ஆங்கிலேயுடைய காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் மக்கள் எல்லாருமே நாடகம் மூலமாக ஆங்கிலேயனை எதிர்த்து போராடுவதற்காக பூராருமே பாடுறாங்க. பாடும்போது 6 மணிக்காரங்க முதல்ல அந்த கச்சேரியை ஆரம்பிக்கணும். சரி, அப்போ ஒரு ஆர்கனிஸ்ட் என்ன பண்றாரு, பாடுறாரு. ஆங்கிலேயனை எதிர்த்து பாடும்போது ஆங்கிலேயனை அரெஸ்ட் பண்ணிட்டான், தூக்கு தண்டனை கொடுத்துட்டான் பெட்டிக்காருக்கு. அருணுக்கு தூக்கு தண்டனை. கேளுங்க ஐயா கதை. அப்ப போகும்போது அப்ப ஆங்கிலேயருடைய இது வந்து சிறைச்சாலை கொண்டு போய் அங்க தூக்குமலை கொண்டு போய் கேட்கிறான் அந்த பெட்டிக்காரர், ஐயா உனக்கு கடைசி ஆசை என்ன அப்படின்னா, எனக்கு கடைசி ஆசை என்னுடைய மக்களுக்கு வந்து நான் வாசிச்சேன், ஆனா இப்ப அந்த பெட்டியில நான் ஒரு பாட்டை வாசிச்சுட்டு என்னை தூக்குமலைக்கு போட்டுருங்க அப்படின்னா. எப்படி? அப்ப தூக்குமலையில போடு அப்படிங்கும் போது அவன் முருகன் மேல அந்த பெட்டிக்காரர் என்ன பண்றாரு, காவடி சிந்து ராகத்தை வாசிக்கிறாரு. ஐயா பெட்டி மைக்க தம்பி தம்பி இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் அங்க பாருங்க, இங்க பாருங்க என்ன சொல்றாரா இந்த பெட்டி மைக்க பாருங்க. அப்ப காவடி சிந்து ராகத்துல அவர் பாடுறாரு. காவடி சிந்து ராகத்துல பாடின உடனே அந்த ஆங்கிலேயன் அந்த இசையில பாட்டை கேட்டு தூக்கிடுற நேரத்தை மறந்துட்டான். மறந்த உடனே திரும்ப நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும். அங்க கொண்டு போது எதனால இது மாறிச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இவருக்கு கடைசி ஆசை என்னன்னு கேட்டோம், அதுல நாங்க மெய் மறந்துட்டோம் அப்படின்னா. அப்ப அங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்த நீதிபதியும் இவர் வாட்சை பார்த்து மெய் மறந்துட்டு அவருக்கு விடுதலை கொடுத்தாங்க. இன்னைக்கு நாடகக்காரங்க நாட்டுப்புற கலைஞர் எல்லாருமே இன்னைக்கு பென்ஷன் வாங்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஆர்கனிஸ்டுகள் இருக்க போயிட்டா. அந்த காவடி சிந்து ராகத்தை நீங்க வாசிக்கணும்னு நீங்க கவனிக்கல, லைட்டை வாசிக்காங்க. அருமை. இது மாதிரி போன்ற விஷயங்களை வந்து கண்டிப்பா சொல்லணும். அதனால சிறப்பான முறையில் செய்திருக்கின்றார்கள். அவர் யாரு அப்படின்னா, நம்ம முருகப்பெருமான் மேல பாடின ஒரு ஆர்கனிஸ்ட் யாரு அப்படின்னாக்க, அவர் ஒரு இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர். பெயர் காதர் பாட்சா. கைகட்டி உள்ள கைகட்டி அன்பு உள்ளதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா இது போன்ற ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. அருமையான முறையில் செய்திருக்கிறார்கள். இவர்கள் இடையிலே கோலையிலே அவதார நந்தி சிவனுக்கு பாத்தியப்பட்ட அந்த பாத்திரத்தை செய்து கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய மாப்பிள்ளை நமது மணப்புறத்தை சேர்ந்த கேவி டேனியல்ராஜ் அவர்கள். இவர்கள் மிருதகம் தொடக்கம் தொப்பி டேனியல்ராஜ். சரி, படிக்க தெரியல கூட அசிங்கப்படுத்தாத உடனே எவ்வளவு கௌரவப்படுத்திருக்கேன், என்னை கௌரவப்படுத்த பாருங்க.
பேசிட்டு அனைவருக்கும் நன்றி. அருமையான சிறப்பான முறையிலே அமைச்சிருக்காரு நம்மளுடைய டேல்ராஜ் அவர்கள். அருமையான ஒரு மிருதங்கம் அப்படின்னா, நாடகத்தில் மிருதங்கம் எதுக்கு? பாட்டுக்கு வாசிக்கிறதுக்கு கிடையாது. அது வந்து தோல் என்ன தோழியாது? மாட்டுத்தோல். மாட்டுத்தோல்னா மாடுகள் வந்து நம்ம வந்து முன்னாடி நம்முடைய பெரியவங்கெல்லாம் மாட்டை வச்சு தான் உழுதாங்க. இன்னைக்கு இயந்திரங்கள் வந்துருச்சு. அந்த மாடை வச்சு தான் சாமான் சரக்கெல்லாம் ஏற்றிட்டு மார்க்கெட்டு கொண்டு போகிறது, அங்கேருந்து படத்துக்கு தூக்கி எந்திரிச்சு வந்துருவாரு. ஆனால் இந்த மாடு உயிரோடு இருக்கும்போது நம்மளுக்கு உழைக்குது. உழைச்சதுக்கு பின்னாடி கூட உழைச்சிட்டு வந்து வீட்டில் வந்து தாய் இல்லா பிள்ளைக்கு பாலும் கொடுக்குது. பாலும் கொடுத்துட்டு அது இறந்ததுக்கு பின்னாடி நமக்கு செவிக்கினிமையான சத்தத்தை கொடுக்குது பாருங்க. இந்த சத்தம் யாருக்கு தெரியுமா? நம்மளுக்கு கிடையாது. இதில் லேசாக கட்டியா தம்பி, இதில் தட்டுங்க லேசா, அதில் தட்டுங்க. இதனுடைய சத்தம் அங்கே ஐயனாருக்கு கேட்கும். இது யாருக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னா, தெய்வத்தை வசியம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இந்த பெட்டிக்கு மிருதங்கத்துக்கு இருக்கு. துஷ்ட தேவதைகள் உள்ள வர முடியாது. காரணம் இதுக்காகத்தான் நாடகங்கள் வச்சாங்க. எத்தனையோ நிகழ்ச்சியை வச்சு பார்க்கலாம். அது போல சிறப்பான முறையிலே நம்மளுக்கு இந்த செவிக்கு மேல சத்தத்தை கொடுக்கக்கூடிய கோ மாதாவுக்கு நன்றி சொல்வோம். வாழ்த்துக்கள். சிறப்பு. கைதட்டி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய தொழில் சிறக்க அந்த ஐயானுடைய அருளாலை சிறப்போடு வாழ வேண்டும். இவர்கள் மேடையிலே பலவாத்திய புகழ் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர் விட்டு வரக்கூடிய அன்புக்குரிய அண்ணன், நமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்திலே பல ஆல்ரவுண்டுகளை உருவாக்கிய, நம்முடைய மாணவர்களை உருவாக்கிய அன்புக்குரிய அண்ணன் நமது பரம்போட்டியை சேர்ந்த எஸ்.என். தங்கம் அவர்கள் இவர் முறையில் ஆல்ரவுண்டு செய்வார்கள்.
சொல்லு சொல்லு. நீங்க எல்லாம் ஏத்துக்கிட்டீங்க. அவர் வந்து நல்ல ஆல்ரவுண்டு பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. அவர் வந்து ஒரு வாத்தியாரு, அவருடைய ஸ்தானத்துல அவர் வாசிக்கிறாரு. ஆனா நான் ஏத்துக்கிற மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, அவர் கோவிச்சாலும் எனக்கு பரவாயில்லை. ஏப்பா நீ என்ன சோதிக்கிற? என்ன சோதிக்கிறது கிடையாது. சம்பளம் வாங்குறீங்க, சும்மா வர்றீங்க ஊருக்கு. எல்லாத்தையும் சோதிக்கிறியப்பா? ஆமா, உங்களை ஒண்ணு வேட்டியை கட்டிவிட்டு சோதிக்கலையே, தொழில் கத்துக்கிட்ட தொழிலை தானே சோதிக்கிறேன். சரி, அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு நான் சொல்லி யோசிக்கணும், சந்தேகம் பார்க்கணும்ல. பேசியா ஏன்னா வந்தாரு, வாசிச்சாரு, இப்ப போனாரு அப்படின்லாம் இருக்கக்கூடாதுல்ல. அவர்கிட்ட என்ன திறமை இருக்கு, 4 பேருக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாத்தியார்கிட்ட என்ன திறமை இருக்கு நானும் பார்க்கணும்ல. ஏன்னா என்னையா பப்பனை நீ கூட்டிட்டு வந்திருக்கேன், வந்தது அவன் மட்டும் 2 பாட்டை பாட்டு நான் அசியமான 2 கதையை சொல்லிட்டு உள்ள போயிட்டான்னு நினைக்க கூடாது. இவங்க எல்லாம் வந்து பல கலைஞர்களை பார்த்தவங்க, பல நடிகர்களை பார்த்தவங்க. ஏற்கிறவனும் தெரியும், உடைக்கிறவனும் தெரியும். ஏன்னா நீங்க கொடுக்குற காசு உழைச்சு கொடுத்துருக்கீங்க, அந்த காசு வந்து வீணாக கூடாது. நான் சும்மா விட மாட்டேன், நீங்க விட்டாங்க. ஐயா தங்கையா, இப்ப நான் பாடுறதுக்கு நீங்க வாசிக்கணும். ஏன்னா குச்சியில வாசிக்கணும் கூட கையில வாசிக்கணும். ஆமா, அவங்க தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. கொஞ்சம் வாடி வைங்க, பாட போறேன். இப்ப அவர்கிட்ட என்ன இருக்குன்றது, அவர்கிட்ட என்ன சரக்கு இருக்கு இப்ப தெரிஞ்சுக்கிறேன் நான். தம்பி வாடி நல்லா இருக்கு அப்படின்னு அப்படியே விட்டுருணும், அவ்வளவுதான். நீங்க வாசிக்க கூடாது தம்பி. ஆமா, நீங்க வாசிக்க கூடாது, அவர் மட்டும் தான் வாசிக்கணும். ஆமா. குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும், குடியிருக்க நான் வருவதென்றால் வாடகை என்ன தர வேண்டும். குமரி பெண்ணின் கைகளிலே காதல் நெஞ்சை தர வேண்டும், காதல் நெஞ்சை தந்து விட்டு குடியிருக்க நீ வர வேண்டும். இப்ப வந்து அவங்களுக்கு இப்ப எனக்கு என்னடா? ஆமா, என்னடா? சரிங்க, அப்படி சொல்லாருங்க. சந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடு, சந்தன கூடத்துக்குள்ளே பந்துகள் உருண்டு வந்து விளையாடு. தந்திரம் தெரிந்து வந்த மந்திரம் தெரிந்து தென்ன மரமோ இது, மரமோ இது. அப்படி இருக்கணும். ஏன்னா அருண் போட்டிருக்காரு, சரியில்லைன்னு சொல்லிடக்கூடாது விடிய காலத்துல. அருமை சிறப்பான முறையிலே இசைத்திருக்கின்றார்கள். அன்பு உள்ளதற்கு அன்பு அண்ணா அவருடைய தொழில் என்றும் சிறக்க வேண்டும். என்ன பிரியம்பெரும் கலைஞர்களை சந்திச்சவர் அவரு. இருந்தாலும் நாங்க சின்ன நடிகை, நாங்க தப்பா பேசலாம் மன்னிச்சுக்கீங்க. இல்ல தொழிலே இல்ல, இப்படி ஒரு பப்புடு தான் எங்களுக்கு வேணும். எல்லாரும் வேலை வாங்குற பத்தியா, ஏன்னா ரொம்ப முக்கியம். பப்புன்னு பேசிட்டு இருப்பேன், அங்க உட்காந்து தூங்கிக்கிட்டு இருப்பேன் ஒரு சிலர். இதை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்கள். இவருக்கு முறையில் சீன்தாளம் செய்யக்கூடிய அன்புக்குரிய சிறப்பான நமது மதுரை பக்கத்தில் அருமை இருக்கக்கூடிய நமது முக்குடியை சேர்ந்த முத்துராஜ் அவர்கள் தாளம் செய்வார்கள். அதுதான் கணக்கு. ஏன் தெரியுமா, எனக்கு தெரியும். நீ வந்து கோயில் பூசாரி, மணி அடிச்சு பழக்கப்பட்டாங்க. அருமை சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்கள். லைட் ரொம்ப வைத்து, மைக் ரொம்ப குயிக்கு. சிறந்த முறையிலே செவிக்கு இனிமையான படங்களை நித்த நித்த வெளிவரும் பாடல்களை ஒளிபரிக்க அமைத்து தர சிறந்ததொரு ஸ்தாபனமானது எமது கோட்டை வேங்கைப்பட்டி மாநகரில் அமர்ந்திருக்கக்கூடிய ராக்காயி அம்மன் ஆடியோஸ் என்பதை மிக்க மனுஷனும் தெரியும். பேசணும்னா, அதாவது ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும், நல்ல நடிகர் வருவது முக்கியம் இல்லை. இந்த மாதிரி தெல்லத்தலாக ஒளிபெருக்கை அமைத்துக் கொண்டிருக்கும் அன்புக்குரிய ஸ்ரீ ராக்காயி அம்மன் ஆடிய சம்பளத்துக்கு மனமான நன்றி. மைசூருக்கார ஒரு ஜோர் வைத்திருக்கேன். சூப்பர் சூப்பர். நீ என்ன அந்த கால் ஆட்டிட்டு உள்ள விட்டுக்கிட்டே இருக்கு, என்னது உள்ள விட்டுக்கிட்டே இருக்கு, என்ன பூரானா? சரி, கோளாறு. அருமை சிறப்பான ஒளிபெருக்கை அமைந்திருக்கக்கூடிய ராக்காயி அம்மனுடைய ஆடியோஸுடைய உரிமையாளருக்கும் அதில் பணியாற்றக்கூடிய ஆபரேட்டரும் உங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. அருமையான பாட்டு, நீங்க போட்ட பாட்டு எனக்கு அப்படியே புல்லரிக்குது. உண்மையிலேயே சொல்றேன். அதுல என் பேரை சொல்லி ஒரு பாட்டு சூனா பண்ணா வெட்டியா இருந்து போட்டீங்க வாருங்க, அதை வாழ்க்கையிலே மறக்க முடியாது. ஏன்னா அருமையான பாடல்களை வந்து இந்த அவுட்ரு பகுதியிலும் சிறப்பான முறையில் அமைச்சிருக்கீங்கன்னா உண்மையிலேயே உங்களை பாராட்ட வேண்டிய விஷயம். வாழ்த்துக்கள். அருமையான ஒளிபெருக்கி பாடல்கள் வந்து அன்னைய ஒவ்வொரு நேரத்து போன ஊர்லாம் ஒரு பாட்டு போட்டார், ஒருத்தர் போட்டாருன்னா ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு, மைக்கப்படி மாமனார செருப்பு அடின்னு போட்டாங்க. என்னடா பாவிப்பிள்ளை, எப்படி பாடல் கவிஞர்கள் கலைஞர்கள் பிறந்த நாட்டுல
மைக்கப்படி மாமனார செருப்பால் அடிக்கலாம் பாத்துக்க. சரி அது முடிஞ்சு கொஞ்ச நேரம் போட்டுன்னா இது ரெக்கார்ட் பண்ணி போடுற மாதிரி இருக்கு. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. யார குத்துனாரு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து பாடல்கள்லாம் வந்து இல்லாம அருமையான பாடல்களை இங்கே ஒளிபரப்பி அமைத்திருக்கக்கூடிய ராக்காயம்மனுடைய ஆடியோஸ் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய ஆபரேட் எங்களுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. பாட்டு பழைய பாட்டு போட்டாங்க அப்படியே நெஞ்சுல குத்து வாழைப்பத்திரம் ஊசி எடுத்து அப்படியே எடுத்துற மாதிரி இருக்குன்னு பாத்துக்க. தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தே சுட்டால் பூ சிவக்கும் சுடாமல் கண் மலர்ந்தே. கவிஞர்கள் எழுதிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் வந்து என்ன காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம என்னைக்கு பழைய பாடல்களை மறக்கவே மாட்டோம். எத்தனை புது பாடல்கள் வந்தாலும் பழைய பாடல்களை மறக்கவே முடியாது. அதனால அருமையா போட்டிருக்க எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி. அந்த கூட்டமாக இருந்துச்சு. சைவ சாப்பாடு இருந்தாலும் அருமையான சாப்பாடு நடிகை சிறப்பளித்த கிராமத்தார்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் உட்கார்ந்து நின்னா கூட்டம் அதிகமா இருக்கு. நீங்க போன மேடைக்கு போங்க உடனே விழா கம்ப்ளீட் உடனே கொண்டு வந்துட்டாங்க சாப்பாடு. தம்பிங்க நல்ல முறையில் நாடக நடிகரை கவித்து நம்ம தம்பிகளுக்கு ரொம்ப நன்றி. நடிகர் வணக்கம் ரொம்ப நன்றி. ஏன்னா நாங்க வந்தது 13 பேர் தான். ஆனா எங்களுக்கு பரிமாற வந்தது 15 பேர். சொல்லிட்டேன். முகலாய சாம்ராஜ்ய தீபமே சிரித்த முகத்தோடு தாங்க செய்த முகலாய சாம்ராஜ்ய தீபமே சிரித்த முகத்தோடு தாங்க செய்த போகமே இந்த பாட்டுல கேட்டிருக்கீங்களா? இந்த பாட்டு யாராவது பாடுறாங்களா? நானும் ஆட்சியில் இந்த பாட்டு இருந்தாலும் உங்களுடைய அண்ணன் என்னை நாடகத்தை போட்டிருக்கீங்களே, நான் அந்த பாட்டை நீ தான் கேட்கிறேன். அதுதான் உண்மை. நீ ஏன்னா வாசிக்க யார் பாடுங்க? என்ன பாட்டு? பாட்டு நான் தான் பாடினேன்.
அதே வேற ஒண்ணும் இல்ல. இந்த சிறப்பான முறையிலே பாட்டு எங்கேயும் பாடில. ஏன் என்ன காரணம்? பிடிச்சிருக்கு எனக்கு. அடுத்து நீங்க படிக்கங்க, அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பக்கத்து வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை. ஆமாப்பா, அப்பதான் நின்று. ஆமா, இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டை நடந்தாக்க ஒரே பெரிய பிரச்சனை. என்னப்பா? என்னன்னா குடிமி முடிச்சு வீதியில இழுக்கிறாங்க. குடிமி முடிச்சு வீதியில இருந்தாக்க தன்னால சண்டை போட்டுருக்க போற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சரி, நான் 3வது மாடியில மொட்டை குடியோட குடிச்சுட்டு இருந்தேன். லவகன் ஒரு துண்டை எடுத்து கட்டிட்டு ஒரே அந்த விளக்கோட வரேன். இவனும் குடிய பிடிச்சிருக்க துண்டை பிடிச்சிருக்காங்க. பெரிய அசிங்கமாயி போச்சு. யாரும் தயவுசெய்து சண்டை ஓட்டானா அண்ட்ராய்டு போடாம போய் விலைக்கு விடாதீங்க, நம்ம வேட்டி ஊதி விட்டுருவாங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா மருமக உடனே புருஷன் போன் பண்ணிட்டா. ஹலோ மாமா, எங்க இருக்கீங்க? மரியாதையா சொல்றேன், வந்து உங்க அம்மாவை சொல்லி வச்சு கொடுங்க. இப்படியே அடிக்கடி உங்க அம்மா சண்டை போட்டு இருந்தா வச்சுக்க, நீ வரது வரைக்கும் உங்க ஆத்தாளுக்கு மீன் குழம்புல வெஸ்த கலந்து கொண்டு விடுவேன்னா. சரி, மீன் குழம்புல வெஸ்த கலந்தா வாழ தெரியாதியா? வெஸ்த கலந்து கொண்டு இப்ப கொண்டு விடணும்னு புள்ள பயந்துட்டான். ஆத்தாடி இப்ப செஞ்சா செஞ்சிருவான்னு அங்க இருந்து கார் எடுத்து நேரம் ஊருக்கு வர்றேன். ஊர்ல வந்து பார்த்தா சனக்காடு மாலை கைமா கத்தி கதறிட்டு இருக்காங்க. கத்தி கதறினோட புள்ள பயந்துட்டு ஆத்தாடி இவ சொன்ன மாதிரி நம்ம பெத்ததாய கொண்டுட்டா, நம்ம என்னைக்கு பெத்ததாய பார்க்க போறோம் கூட்டத்தை வரைக்கும் போய் உள்ள போய் பாக்குறேன். இவன் பொண்டாட்டி செத்து கிடக்குறான். என்னைய மாமியாருக்கு தான் மருந்து வச்சது, மருமக செத்து கிடக்கிற காரணம் என்ன அப்படின்னா, மாமியார கொள்றதுக்கு மீன் குழம்புல விஷத்தை ஊத்துன மூதேவி இவ கலக்கி விட்டு ஊத்தி உப்பு பார்த்திருக்கா. அவளுக்கு முன்னாடி இவ செத்து போயிட்டா. யாரும் பேசுறது மாமியார கொள்ளணும்னு என்ன பார்த்தா ஆத்த நினைச்சிடாதீங்க, யாரும் உப்பு பாத்துறாதீங்க. ஆமா, நம்ம வீட்டினுடைய குலதெய்வமே மாமியாதான். அவங்களை என்னைக்கு நம்ம மயனை பெற்று கொடுத்தவங்க, அவங்களை என்னைக்கும் நம்ம ஏதோ முடிஞ்ச அளவுக்கு ரொம்பையும் செய்யலைனாலும் ஓரளவுக்கு ஏதோ அவங்க இல்லைன்னு சொல்லாம நல்லபடியா பாத்துக்கோங்க. ஆமாண்ணே, அதாவது வந்து பல விஷயங்கள் நம்ம கேட்கிறோம். ஒவ்வொன்னு என்ன அப்படின்னாக்க இப்படிதான் வந்து கொடைக்கானல இருந்து வந்துட்டு இருக்கேன் ஒரு ஆளு. கொடைக்கானலுடைய மலை உயரம் வந்து 3000 அடி. 3000 அடி உயரம். இந்த 3000 அடி உயரத்துல பஸ் மேல வந்துட்டு இருக்கு. அந்த பஸ்ல உட்காந்து அழுதுட்டே வரேன். ஒருத்தன் அழுதுட்டே வந்த டிரைவர் சொன்னாரு, தம்பி படியில பயணம் நொடியில் மரணம் எழுதி போட்டுக்கிட்டா உள்ள எந்திரிச்சு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. மேல ஏறி உட்கார்றான்னு சொல்லுவாங்க. ஆமா, என்னடா உள்ள படியில உட்காந்து அழுது எதுக்கு அழுதுட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. ஐயா, நான் ஒரு பிள்ளைய காதலிச்சேன், அந்த பிள்ளை என்னை விட்டுட்டு கல்யாணம் முடிச்சு போயிட்டா, அதனால இந்த பஸ்ல இருந்து குதிச்சு மலையில சாக போறேன்னு சொல்றதுக்கு ஓடா லூசு போல 3000 அடியில விழுந்தீங்கன்னா உனக்கு எலும்பு கால முடியுமாடா? நீ எதுக்கு தனியா சாகுற? பஸ்ல பிரேக் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, மொத்தமா ஜாமும் பேசாம உட்கார்றான். இவர் 60 பேரை கொண்டு போய் அங்க இறக்கணும். இவர் என்ன பண்ணுவாரு? இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விளையாட்டு போட்டி நம்ம பாக்குறோம். ஆமா, எல்லா ஊர்லயும். ஆமா, ஒரு ஊர்ல மஞ்சு வெட்டு வைப்பாங்க, ஒரு ஊர்ல வந்து மாட்டு வண்டி ரேஸ் வைப்பாங்க, ஒரு கபடி போட்டி வைப்பாங்க, கிரிக்கெட் வைப்பாங்க, ஒவ்வொரு விளையாட்டு நிறைய. ஆமா, நம்ம ஊர்ல இந்த வாட்டி விளையாட்டு போட்டி மாத்திட்டாங்க. என்ன அப்படி? பழம் சாப்பிடுற போட்டி. பழம் சாப்பிடுற போட்டி. ஆமா, இது விளையாட்டு போட்டி தானா? ஆமாண்ணே. எப்படி அது? திறமைக்கு பரிசு. எடுக்கிற பழத்தை வாய்க்குள்ள போட்டு முழுங்கிடணும். கொண்டு வர்ற பழத்தை அப்படியே வாய்க்குள்ள கடிச்சு திங்க கூடாது, முழுங்கிடணும் அப்படின்னு நிபந்தனை. எவன் பழத்தை கொண்டு வர்றானோ அவன் முழுங்கிடணும். ஆமா, சரி. ஒருத்தர் திராட்சை கொண்டு வந்தா முழுங்கிட்டான், ஒருத்தர் வாழைப்பழம் கொண்டு வந்தா அவனும் முழுங்கிட்டான், ஒருத்தர் கொய்யா பழம் கொண்டு வந்தா அவனும் முழுங்கிட்டான், ஒருத்தனுக்கு எந்த பழமே கிடைக்கல. ஏன்? அவன் அன்னாசி பழத்தை கொண்டு வர்றான். அது பழம் தானையா? ஆமா, பழம் பெருசுல. ஆமா, எப்படி வாய் சிறுசு முடிக்கிற மேலே நின்று. அப்ப நடுவர் கட்ட வர்றவெல்லாம் பழத்தை சாப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, நீ மட்டும் நின்று முடிக்கிற என்னடா காரணம் அப்படின்னு. ஐயா, பழம் பெருசு வாய் சிறுசு, 2 இளவட்டத்தை வந்து இந்த பழத்தை வாயில தள்ள சொல்லுங்கன்னு சொன்னேன். ஆமா, அவனால முடியாது. ஆமா, அப்ப 2 கதிச்சு இளவட்டம் அங்க இருந்து கூட்டத்துல இருந்து வந்தா 2 பேரு மண்டே புடிச்சு கடக்குல தண்ணே படக்குல கடவா கிழிஞ்சு போச்சு. கிழியும்லையா? பழம் பெருசுல கடவா கிழிஞ்ச உடனே ரத்தம் ஒழுகுதுப்பா. கெக்கத்துல சிரிக்கிறாப்பாங்க. ஏன் அழுகலையா? அழுகலையே, சிரிக்கிறான். என்ன அப்படி? என்னடா கடவா ஒழுங்கு ரத்தம் ஒழுங்கு சிரிக்கிறீடா லூசு போல நிப்பாட்டா, எதுக்குடா சிரிச்ச அப்படின்னு கேட்கறதுக்கு. சரி ஐயா, எனக்கு பரிசு வாங்கணும்னு கவலை இல்லைங்க, கடவா கிழிஞ்ச பத்தி கவலை இல்லைங்க, ரத்தம் போடுறத பத்தி கவலை இல்லைங்க. இல்ல அப்புறம் என்னடா உனக்கு கவலை அப்படின்னா, ஐயா நான் அன்னாசி பழம் மட்டும் வந்து எனக்கு கடவா மட்டும் தான் கிழிஞ்சிச்சு, ஆனா எனக்கு பின்னாடி ஒருத்தன் பலா பழத்தை வச்சுட்டு நிக்கிறேன், அவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு தெரியல. ரொம்ப பெருசாச்சு. காரணம் என்ன அப்படின்னா, அவனை நினைச்சு சிரிக்கல, சரி அடுத்தவனை நினைச்சுதான் சிரிக்கிறானே ஒழிய நினைத்து தன்னிலை அறியாதவன் அடுத்தவனுடைய நிலையை அறிய மாட்டான். ஏன்னா உலகத்துல வந்து நிறைய நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்ப அண்ணன் செல்போன் பாக்குறீங்க, செல்போன் வச்சிருக்கீங்க. செல்போன் தான் இப்ப சர்வ சாதாரணமா போச்சு இல்லையா? ஆமா, ஏன்னா இன்னைக்கு ஆடு மேய்க்கிறது வந்து விமானத்துல பறக்கிறது வரைக்கும் செல்லு கையில வச்சிருக்காங்க. இன்னைக்கு செல்லு இல்லாத ஆளே கிடையாது. இல்ல காரணம் என்ன அப்படின்னாக்க, அன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு உடனே செஞ்சுக்கிறான், செல்லுல உடனே போட்டு கேட்கிறான் முன்னாடி எங்க வர்றான் அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து வந்து எங்க ஏரியாவில் கொடைக்கானல் வந்து சைக்கிள்ல போறான் வெள்ளக்காரன். அதுல என்ன பண்றான் அப்படின்னா, செல்லுல மேப்பை தட்டி பாக்குறான், இங்க இருந்து சருன்னு அப்படியே சைக்கிள்லயே போய் நேரம் போயிடுறான்.
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எந்திரிய மயமா போயிருச்சு காலம். இப்படி இருக்க காலத்துல வந்து நான் ஒரு 2018 35,000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கினேன். அண்ணே தங்கண்ணே 35,000 ரூபாய்க்கு வாங்கினேன். நீ பணக்காரன் நாட்டுக்கு 35,000? ஆமா ஆமா 30,000 செங்கக்கல்லு தண்ணி கொடுத்தாங்க. ஏன் கூட எப்பயும் 10 பேர் தெரியும் பாத்துக்க. எதுக்கு? படம் பாக்குறதுக்கு. ஏன்னா அந்த ரூம்ல நீ அந்த ஐட்டமா நினைச்சேன். ஏன்னா அப்ப 35,000 செங்கக்கல்லு தண்ணி கொடுத்தாங்க. 3 நாள் தான் பேச, 4ஆம் நாள் சங்கத்துல இருந்து போன் பண்ணிட்டாங்க. தம்பி சுபாரம் நாளத்தை கிளம்பி வைப்பா அப்படின்னாங்க. சரின்னு ஆமா பேசிட்டே போனவே பாத்ரூம் தண்ணி வச்சு குளிச்சவன் செல்ல மறந்துட்டு வெளியில வந்துட்டேன். வெளியே வந்தோடனே எங்க அப்பா ரொம்ப நேரமா வரவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு திட்டிக்கிட்டே வர. ஏன்டா அறுவட்ட உடனே லூசு போல இந்த பொல்லாத உலகத்துல என்னன்ற பிழைக்க போற அப்படின்னா என்னத்த அப்படின்னா ஆமாடா ஒரு செங்கக்கல்லு தண்டி ஒரு சோப்பு ஒன்று வாங்கி பாத்ரூம் சன்னல்ல வச்சிருக்க. அதை போட்டு குளிச்சா நுரையும் வருதுல கரையும் இல்லை. இந்த சோப்பு எங்க வாங்கினேன்? மரியாதை கடைக்காரன் கொடுக்குற முடியும் முழக்கத்திலே அடிச்சு போயிருந்தா எங்க தங்க சோப்புன்னு வாடிக்குள்ள ஊற போட்டுக்க போய் பாடுறான்னா உள்ள போய் பார்த்தா 30,000 ரூபாய் செல்லு வாடிக்குள்ள ஊறிட்டு கிடக்குது. ஏன்னா இந்த மாதிரி பொருள்கள் எல்லாம் வாங்கி நம்ம நாஸ்தி பண்றோம். அன்பு நெஞ்சங்களே, இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு விழாவிற்கு வருடாபிஷமாக இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கோம். நம்ம கொண்டாடி கொண்டிருக்கோம்னா காரணம் என்ன அப்படின்னா முன்னோர்கள் தொண்டு தொட்டு இந்த வழியிலே இப்படி செஞ்சா நம்மளுடைய திருவிழா இப்படி நடக்கும், நம்ம நாட்டு மக்களுக்கு இந்த தெய்வத்துடைய அருளால நம்மளால நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சிறப்பான நிகழ்ச்சி வச்சிருக்காங்க. இதுல என்ன தெரியுமா, நம் உடன் பிறந்த அண்ணன் தம்பி மாமன் மச்சனை சொந்த பந்தங்கள் அனைத்துமே ஒன்று கூடி நம் மக்களுடைய சொந்த பந்தங்களை வளர்த்துக்கிறதுக்காக இந்த திருவிழாவில் உட்கார்ந்து பகையா இருக்கிறவரை கூட ஒண்ணு சேர்த்து மச்சனை வந்திருக்காரு அப்படியா கோபமா இருந்தாலும் அப்படி அழிச்சிருச்சு போ அப்படின்னு ஒண்ணு சேர்க்கக்கூடியதான் இந்த திருவிழா. இந்த திருவிழாவில் எல்லோரையும் பார்ப்போம். அதுல எங்க நாடகக்காரங்களை நீங்க பார்த்து உணவளிச்சிருக்கீங்க. உங்கள் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய கலைக்குழுமத்தின் சார்பாக நன்றி. ஏன்னா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த உலகத்துல எல்லாருமே நான் இருக்கேன்டா மாப்பிள்ள தம்பி நான் இருக்கேன் அப்படி நிறைய பேர் சொல்லுவேன். ஆனா அதை நம்பாதீங்க. என்னடா அப்படி சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. தகப்பன் செத்தா மயம் சாக போறான்னா சாக மாட்டான். புருஷன் செத்தா பொண்டாட்டி சாக போறாலும் அது கிடையாது. பொண்டாட்டி செத்தா புருஷன் சாக போறோம்னா கிடையவே கிடையாது. என்ன யாரும் யாரு செத்தாலும் சாக போறதில்ல. 3 நாள் அழுகா 4ஆம் நாள் விட்டுருங்க. விடுறா எல்லாரும் நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இறக்கத்தானே போறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு தொட்டின்னா சொந்த பந்தங்கள் அண்ணன் தம்பி தாய் பெத்த தாய் எல்லாருமே நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஒரு வீட்டுல ஒரு 40 வயசு தக்கக்கூடிய ஒரு மனுஷன் இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போன உடனே அப்ப எல்லாருமே உட்கார்ந்து அண்ணன் தம்பிகள் எல்லாருமே வந்து உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த கணவனை பறிகொடுத்த மனைவி அழுதுட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊர்ல ஒரு ஞானி இருக்கார். அவர் என்ன வேலை அப்படின்னா சாகரவுகளை புழைக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளவர். அப்ப அவர் வெளியே வர்றாரு. அப்ப எல்லாருமே எந்திரிச்சு சாமி என் மயன் வாழ வேண்டிய வயசுல ஒரு பையனை விட்டுட்டு ஒரு பொண்டாட்டி விட்டுட்டு செத்து போயிட்டான், இவனை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க அப்படின்னா நான் காப்பாத்தி கொடுத்துறேன் அப்படின்னு வந்து உட்காந்துட்டாரு. உட்கார்ந்த உடனே அதுல ஒரு கிண்ணத்துல உள்ள தண்ணி கொண்டாந்து வைங்க அப்படின்னாரு. தண்ணியை கொண்டாந்து வச்சாரு. தண்ணியை கொண்டாந்து வச்ச உடனே அவர் சொல்றாரு இவரை உயிரோட எழுப்பணும் அப்படின்னா இந்த தண்ணியை யாரு குடிக்கிறீங்களோ அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னா அவர் செத்து போயிடுவாரு. இவர் உயிரோட எந்திரிச்சு உடனே உட்கார்ந்து சொந்த பந்தம் பூரா எந்திரிச்சு ஓடி போயிட்டான். இந்த தண்ணியை எடுத்து குடிக்க சொல்றாங்க, எந்திரிச்சு ஓடி போயிட்டான். அப்ப ஒரு மனிதன் இறக்க போயிட்டான உடனே கூட சாகிறதுக்கு யாருமே கிடையாது. கட்டிய மனைவி என் மயனை பாருங்க சாமி நான் சாக முடியாது. அந்த இறந்தவருடைய அப்பா என் பொண்டாட்டி கண்ணு தெரியாதவன் அவனு நான் எழுப்ப முடியாது, ஏன்னா அவளை பாத்துக்கிற யாருமே இல்லை அப்படின்னாங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டு வந்த உடனே யாருமே சாக மாட்டேன்னு சொன்னோடனே அந்த இறந்தவருடைய தாயார் 2 கண்ணுமே தெரியாத அந்த அம்மா சொல்றாங்க சாமி அந்த தண்ணியை நான் குடிக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப தன்னுடைய மகனுக்காக அந்த தண்ணியை குடித்து உயிரை நீத்த வீர பெண்மணிகள் பிறந்த இந்த பொன்னாடு. அதனால பெற்றதாயை என்றும் மதிப்போம், என்றும் நம்முடைய நண்பர்களை மதிப்போம் இந்த உலகத்துல. ஏன்னா மனுஷனுக்காக எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சம்பாதிப்போம் நாளைக்கு அனுப்பிச்சிருவோம். என்ன காரணம் அப்படின்னா அதாவது வந்து ஒரு தெருவழி ஒருத்தர் நடந்து போறான். போகும்போது அவனுடைய காலில் இருக்க செருப்பு அந்து வரும். சரி அப்ப பக்கத்து வீட்டுல கேட்கிறேன் அண்ணே என் செருப்பு அந்து வச்சு உங்க வீட்டுக்கிட்ட வச்சுக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இதெல்லாம் போய் கேட்கலாமா, வச்சுட்டு போடா எடுத்துட்டு போயிட்டான் அம்மாக்கு. சரி ஆனா அதே ஊர்ல ஒரு அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத ஒரு தர்ம பிரபு அந்த ஊர்ல நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிறாரு. அவரை தூக்கிட்டு போகும்போது பயங்கரமான காத்து மழை வந்து கொண்டு போகிறார். அப்ப அந்த சர்வத்தை செமந்துட்டு போன பக்கத்து வீட்டுல கேட்கலாம் அண்ணே கொஞ்ச நேரம் உங்க வீட்டுக்கிட்ட இந்த சர்வத்தை வச்சுக்கிறேன் மழை விட்டு தூக்கிக்கிறோம் அப்படின்னா சீச்சி இறந்து போன பணத்தை எங்கடா வச்சா தூக்குடா அப்படின்னு நான் பாத்துக்கிட்டேன். தூக்குடான்னு சொன்ன உடனே எனக்கு மனசு தானே அங்கு போன செருப்பை வையினா ஒரு நல்ல மனுஷனை தூக்கு அப்படின்னா அங்கு போன செருப்புக்கு இருக்கக்கூடிய மரியாதை
இந்த மனிதனுக்கு இல்லை. ஆகையினால் நாம் இருக்க வரை நல்லவர்களோடு சேர்ந்து பழகுவோம், இணைந்து பழகுவோம், நல்லதை செய்வோம், நல்லது சென்ற இடமெல்லாம் சிறப்போடு வாழ்வோம். என்னைக்கும் ஒற்றுமை ஓங்குக. அதுபோல கல்யாணம் முடிச்சவங்க தன்னுடைய மனைவியை என்னைக்கும் பகைக்காங்க. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காங்க. வயதுல இருந்து வாடி வந்து நம்ம சரியாக சரக்க போட்டி சும்மா கூட நம்ம மனைவி ஏற்றுக்கொள்வாங்க. உண்மையா இல்லையா? நீ என்ன தவறு பண்ணாலும் தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்க மாட்டான். மனைவி என்னைக்கு தெய்வமா வைங்க. ஏன்னா அவன் மனைவியே கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கிற. மயனெல்லாம் கல்யாணம் முடிச்சு வண்டி எடுத்துட்டு போயிடுவான். ஆனா உண்மையிலே சொல்றேன், கண்டிப்பா மதிக்க. உலகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம மதிக்க வேண்டியது பெற்ற தாயும் கட்டிய மனைவி தான் நம்ம கூட இருப்பாங்க. அப்பாட்டி வைக்காத அருங்கள யாரே சொல்றேன் சொல்லு. உலகத்துல அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருந்தாலும் அந்த மூத்தையை உழைக்காம உழைப்பு, அதுக்கடுத்து கடைசியா உழைக்காம உழைப்பு பயங்கரமான உழைப்பா இருக்கலாம். உண்மையிலே அண்ணன் தம்பியை என்னைக்குமே பண்ணாதீங்க. ஒற்றுமை சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வதற்கான வழியை கற்றுங்க. அதுதான் இந்த உலகத்துடைய நீதிய. முத்துக்கும் முத்தாக சொத்துக்கும் சொத்தாக அண்ணன் தம்பி இருந்து வந்து கற்றுக்கிட்டாங்க. தாயாரும் படித்ததையும் அன்னை முகம் பார்க்கவே
நம்ம எல்லாம் அனுசரிச்சு வாழ்வதுதான் வாழ்க்கை. நம்ம வரும்போது எதையும் கொண்டுட்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. இந்த உலகத்துல முதல் நன்றி யாருக்கு சொல்லணும்? யாருக்கு? ஏன்னா முதல் நன்றி யாருக்குன்னே சொல்லணும். சொல்லுங்க யாராவது. இந்த உலகத்துல முதல் நன்றி யாருக்கு சொல்லணும்? நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறோம். நம் நாட்டில் எரிகையில் நின்று துப்பாக்கி ஏந்தி காவல் செய்து கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு முதல் நன்றியை சொல்ல வேண்டும். அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாருமே விட்டுட்டு நம்ம பிள்ளைகள் அங்க ராணுவத்துல அங்க நின்று வந்து நம்மளுக்காக, நம்ம நாட்டுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. உயிரை நீத்துக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு நம்ம எல்லாம் ஒரு கைதட்டு கொடுங்க, நன்றி சொல்லுவோம், வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம வகுத்துல பிறந்த பிள்ளைங்க நம்ம நாட்டுக்காக அவங்க எல்லாம் அங்க தூங்காம விழிச்சு காவல் செய்யறதுனால நம்மள இங்க தூங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம உள்நாட்டில எல்லாம் சண்டை போடுறோம். ஆனா அவங்க வெளிநாட்டுல அடுத்த நாட்டுக்காரை உள்ள வரக்கூடாதுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அன்பு ராணுவ வீரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா சிறப்பான கூட்டம், அமைதியான கூட்டம், கிராமத்துடைய கட்டுப்பாடு. அழகா இங்க வந்து மேடைக்கு ஒரு சில ஊர்ல ஓயாம 4 பேர் ஏறுவாங்க மேடையில. அந்த மாதிரி இல்லாம சிறப்பா அமைதியா நம்ம யூடியூப் சேனல் தமிழன் யூடியூப் சேனல் அன்பு உள்ளத்திற்கு நன்றி. இதை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்கள், ரசிகர்களும், வெளிநாட்டில் வந்து கொண்டும் அன்பு தமிழர்களுக்கும் அன்பு ரசிகர்களுக்கும் எங்களது நாடகத்தின் சார்பாக நன்றி. நன்றி. ஏன்னா நீ எப்பட போவ? இதை வந்து நாடகம் நீ பேசுறீங்கன்னா அவரோட எடுத்துக்கிறேன். நாடக அமைப்பாளர் இங்க வந்துட்டா அருமை 4 பேர்த்த நீங்க கேட்கலாம். புரியுத? ஏன்னா நான் வந்து அசிங்கமா ஆமாம் ஒன்றும் பேசலையே. அண்ணா நான் எதாவது அசிங்கமா பேசிட்டேன்னா தப்பா பேசினா மன்னிச்சுக்கோங்க. உங்க இடத்திலே பப்ர காமிக்கா நடித்து கொண்டிருக்கூடிய பல்லப்பட்டி கோமாளி டி.ஆர். தாசப்பனுடைய மாணவமாகிய சுபா ஆறுமுகம் என்று நான் உங்களிடத்திலே பப்ர காமிக்கா நடித்து கொண்டிருக்கின்றேன். தப்பா பேசினா மன்னி. என்னை பார்த்தா ஆத்தா ஒரு கைதட்டுங்க. உங்களெல்லாம் எவ்வளவு பெருமையா சொல்லியிருக்கேன். என் பங்காளி கூட அழிக்கிறாங்க நல்லா. நீங்க கைதட்ட மாட்டீங்க. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றியா. சரி, நான் போய் கும்பல வேலை சொல்லட்டுமா? எப்படா வருது? உன்னுடைய பொறுப்பு. நான் ஒன்றும் சொல்லல. ஒரு விஷயம் தெரியுமா? நீ நல்லா பேசுற. ஆமா. நல்லா பாடுற. ஆமா. ஆனா அந்த பிள்ளைய எப்ப ஒண்ணு எதிர்பார்க்க சண்டால பாரு. உடைய நல்ல மனுஷன் நினைச்சு உன்னை ஊருக்கு நாளத்து கூட்டிட்டு வந்தா அந்த முகத்தை எவ்வளவு நேரம் தான் பாக்குறது. போன வருஷம் அந்த சாமி வழிபடல, அருங்க வரவிடல. அந்த தம்பிக்கு வருஷம் கூட்டிட்டு வந்துருச்சு. உண்மைதான். அந்த 2-3 பசங்க தம்பிங்க இணைய பப்பு நல்ல பாரு பேசுறாரு. போயிட்டு அந்த டான்ஸ் நீ சொல்லி கொடுக்குற. அவங்க யாரும் சொல்லல. நான் போய் தம்பி அப்படியே சொன்னீங்க, நான் கிளம்புறையா? அதானே நான் கும்பலம் வளர்த்துருவேன். சும்மா அந்த போய் ஐயா கொடுக்க முடியுமா? நான் போய் கும்பலம் வளர்த்துருவேன். குறுக்கு வழியில் வாழ்ந்து தேடிடும் பொருட்டு உலகமான
ஐயா உடைய மாற்றி போட்டவனே நான் தான். வாழ்த்துக்கள், நன்றி. போயிட்டு வர வாழ்த்துக்கள். அதாவது திரையுலகத்தில் பழம்பெரும் நடிகர், சினிமா துறையிலே மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக இருந்த ஒரு நல்ல நடிகர் அப்படி நம்ம யாரை சொல்லுவோம்? சொல்லுவோம் பழைய நடிகர்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ராமச்சந்திரன், எம்ஜிஆர் தான் சொல்லுவோம். அதன் பிறகு மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக உயிர் விட்ட ஒரு நல்ல ஒரு மாமனிதர் அப்படின்னு யாரும் சொல்லுவோம்? கேப்டன் விஜயகாந்த் அவருடைய சார்பாக அவருடைய பாடல் நண்பர் ரசிகர்களுக்காக இந்த ஒரு பாடல் பாடுவோம். அந்த வாழப்போன மனம் படைத்த மன்னவனே, பணிபுரிய போல குணம் படைத்த தென்னவனே, அந்த வாழப்போன மனம் படைத்த மன்னவனே, பணிபுரிய போல குணம் படைத்த தென்னவனே, Thank you.